நேத்தைக்கு தான் போன் உடஞ்சி நடுவுல ஒரு கோடு உழுதுன்னு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாக்கேன் அது பெருகி படா சைஸ் ஆயிட்டு. அஸ்லாம் வலைக்கும் மக்களே, வாழ்க்கை பயணத்துல இது நாள் 5. இன்னைக்கு என்ன நடந்துன்னு பார்க்காம இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். இது முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்த 30 நாள் ரேபிடோ ஓட்ட போறேன்ட்டு முதல் நாள் வீடியோல சொல்லும் போது நான் ஒரு விஷயத்த மறுபடியும் அழுத்தி சொல்லியிருப்பேன். என்னால 30 நாளும் ஓட்ட முடியுமா தெரியல, ஆனா 30 நாள்ல எவ்வளவு நாள் ஓட்டுறனோ அதோட இன்கம் நான் 30வது நாள் சொல்லிடுறேன்னு. நான் நினைச்சிருந்தா 30 நாளும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் ஏன் அதை அப்படி சொல்லலன்னா, இந்த ரேபிடோங்கிற விஷயம் என்ன மட்டும் சம்பந்தப்பட்டு இல்ல, இன்னொரு ஆளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது யாருன்னா ஸ்பீக் இங்கிலீஷ். அவனோட வண்டியை தான் நான் ஓட்டுறேன். இப்ப என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்துனா நான் கன்ஃபார்மா சொல்லியிருப்பேன் நான் 30 நாளும் ஓட்டுவேன்னு. ஆனா இப்ப என்னால அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஸ்பீக் இங்கிலீஷோட வண்டி. அவனுக்கு திடீர்னு ஏதாச்சும் அர்ஜென்ட் வந்தா எடுத்துட்டு போயிருவான். அது மட்டும் இல்லாம சண்டே அவனுக்கு வண்டி கன்ஃபார்மா வேணும், அதனால அவன் எடுத்துட்டு போயிருவான். என்னால ஓட்ட முடியாது. ஆனா இந்த போனுங்கிற ஒரு விஷயம் என்ன மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அதை சரி பண்ண முடியுங்கிற பட்சத்துல அதை சரி பண்ணி நான் ஓட்டலாம். அப்படி ஓட்டாம இருந்தா நான் உங்களுக்கு அல்வா தரேன்னு அர்த்தம். ஆனா நம்மள நம்பி பாக்குற மக்களுக்கு அப்படி நம்ம அல்வா கொடுக்க கூடாது, சரியா? இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த சேலஞ்சு அந்த சேலஞ்சு இத்தனை நாள் சேலஞ்சு அத்தனை நாள் சேலஞ்சுன்னு ஆரம்பிச்சுட்டு நடுவுல ஆளு காணாம போயிறானுங்க. முதல் நாள்ல இருக்கிற வெறி அவனுக்கு கொஞ்ச நாள்ல இல்லாம போயிருது. நான் ஒண்ணு சொல்லட்டா, நான்லாம் 100 நாள் சேலஞ்சு பண்ணும்போது அதுல 60-70 நாள் எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் 30 நாள் வீடியோ போட்டிருப்பேன். அப்ப ஆக மொத்தம் 100 வீடியோக்கு எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. அந்த சேலஞ்சில கடைசி 30 நாள் தான் எனக்கு கொஞ்சம் ரீச்சே வந்துச்சு. அப்ப பாத்துக்கோங்க, நீங்க ஒன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருந்து பாதியில விலகாதீங்க. உங்களால முடியுங்கிற பட்சத்துல அதை கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் வரும். சோ நல்லா பண்ணுங்க, அதை தான் சொல்லணும்னு வந்தேன். இவ்வளவு சொல்லிட்டு இந்த போன் உடஞ்சுன்னு நான் ரேபிடோ சேலஞ்சு விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த போன் என்னால சரி பண்ண முடியும். அந்த வகையில நான் போனை சரிதான் பண்ணேன். போன் டிஸ்பிளே மாத்தினேன். 3 நாள் ரேபிடோல சம்பாதிச்ச காசு அதோட போயிட்டு. இங்க சேலஞ்சு 30 நாள் ஓட்டி இவ்வளவு அமௌண்ட் சேர்த்து வைக்கணும்ங்கிறது இல்ல, 30 நாள் ஓட்டி அதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தான் சேலஞ்சு. சோ போனே சரி பண்ணியாச்சு, சேலஞ்சும் கண்டினியூ ஆகும். என் சைட்ல இருந்து இந்த சேலஞ்சுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் கை காசு போட்டாச்சு இந்த சேலஞ்சை முடிச்சிருவேன். சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பிக்கையோட போயிட்டு வரேன். வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.